அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் 3 தட் இஸ் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் லெக்சர் 7 பார்க்க போகிறோம். லெக்சர் 7ல் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டரை மேத்தமெட்டிக்கலி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ½ × NB - NA. இங்கே NBனா என்னென்னா நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். NA இதில் A அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஓகே, NAனா நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் electrons. ஓகே, எஸ், புரிய வைக்கிறதுக்காக ஹைட்ரஜன் மாலிக்யூல் எடுக்கிறேன். ஹைட்ரஜன் மாலிக்யூல் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட கம்பைன் ஆனால் ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் ஆர்பிட்டாலில் இருக்கும். 1s அப்படிங்கிற அட்டாமிக் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அதே மாதிரி தான் இன்னொரு ஹைட்ரஜனுக்கும் 1s அப்படிங்கிற அட்டாமிக் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எஸ், இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆனால், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸும் கம்பைன் ஆனால் ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும். ஒன்று வந்து சிக்மா 1s, இன்னொன்று வந்து சிக்மா ஸ்டார் 1s. மொத்தமாக 2 எலக்ட்ரான். ஓகே, எஸ், 1 + 1 2. அந்த 2 எலக்ட்ரானுமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் தான் வரும். தட் இஸ் சிக்மா 1s2. எஸ், சிக்மா 1s2. ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ½ × நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2. நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 0. இதில் எதுவும் இல்லை. ஸோ 2 - 0 which is equal to ½ × 2 which is equal to 1. அதோட அர்த்தம் என்ன? ஹைட்ரஜன் மாலிகுலாக மாறும்போது ஹைட்ரஜனுக்கு இடையில ஒரே ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும். இதுதான் பாண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட், பாண்ட் ஆர்டருக்கு ஸ்டெபிலிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை பார்ப்போம். இதில் மூணு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கலாம். NB > NA இருக்கலாம், NB < NA இருக்கலாம், NB = NA இருக்கலாம். NBனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். NAனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். எஸ், NB > NA இருந்தால் மாலிகுல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் ஹைட்ரஜன் மாலிகுல். இப்படி ஒரு மாலிகுல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எஸ், NB < NA இருந்தால் மாலிகுல் வந்து அன்ஸ்டேபிள். இப்படி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆக வாய்ப்பே கிடையாது. NB = NA இருந்தால் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் மாலிகுலாக இருக்கும். ஓகே, இதோட பாண்ட் ஆர்டர் 0 கிடைக்கும். இதோட பாண்ட் ஆர்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போவும் மாலிகுல் என்ன தான்? அன்ஸ்டேபிள் தான். ஓகே, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மாலிகுல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்ட் ஆர்டர். எஸ், ஸ்டெபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் கூட ஸ்டெபிலிட்டி கூடும். எஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு N ட்ரிபிள் பாண்ட் என்ன எடுப்போம். இதோட பாண்ட் ஆர்டர் 3. இதை பார்த்தாலே தெரியுது, நைட்ரஜனுக்கு இடையில 3 பாண்ட் இருக்குது. ஸோ பாண்ட் ஆர்டர் 3. O டபுள் பாண்ட் O பாண்ட் ஆர்டர் 2. H சிங்கிள் பாண்ட் H பாண்ட் ஆர்டர் 1. இந்த 3 மாலிகுல்ல நைட்ரஜன் மாலிகுல்ல இருந்து நைட்ரஜன் ஆட்டமாக மாற்றுறதுக்கு அதிகமான எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னென்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. எஸ், அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 3 பாண்டை உடைக்கணும். இங்கே 2 பாண்டை உடைச்சா போதும், இதில் 1 பாண்டை உடைச்சா போதும். இப்போ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி நைட்ரஜனுக்கு அதிகம். எஸ், ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டேபிள். அதுக்கு அடுத்து ஸ்டேபிள் ஆனது இது. லீஸ்ட் ஸ்டேபிள் தான் இது. இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஒன்றை கம்பேர் பண்ணி இன்னொன்னோட ஸ்டெபிலிட்டியை சொல்கிறது தான் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. எஸ், பாண்ட் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாண்ட் ஆர்டர். ஓகே, அதுக்கு இந்த டேபிளர் காலம் எடுப்போம். ஓகே, இந்த டேபிளர் காலத்தில் இந்த காலத்தில் ஒரு 3 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காலத்தில் பாண்ட் ஆர்டர் எடுக்க போகிறோம். இந்த காலத்தில் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, இந்த காலத்தில் பாண்ட் லென்த் எடுக்க போகிறோம். ஓகே, மாலிகுலை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் ஒரு மாலிகுல், ஆக்சிஜன் ஒரு மாலிகுல், லித்தியம் மாலிகுல். ஹைட்ரஜன் கிடையாது, லித்தியம் மாலிகுல். பாண்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். 3, 2, 1. எஸ், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி N ட்ரிபிள் பாண்ட் என்னோட பாண்டை உடச்சி நைட்ரஜன் ஆட்டமாக மாற்றுறது கடினம். ஸோ 945 kJ/mol எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும்.
இது 495 கிலோ ஜூல் பர் மோல் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் 110 கிலோ ஜூல் பர் மோல் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். எஸ், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது. இதுதான் புதுசு. 110, இது 121, இது 267 பிக்கோமீட்டர். எஸ், ரைட். நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் கூடுது. பாண்ட் ஆர்டர் கூடுச்சுன்னா பாண்டிலேருந்து குறையுது. லித்தியத்துக்கு பாண்ட் ஆர்டர் கம்மி, பாண்டிலேருந்து கூடுது. ஓகே, முதல்ல பாண்டிலேருந்து நான் என்ன? பாண்டிலேருந்து இது ஹைட்ரஜனுங்கிற மாலிகுல். இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட நியூக்ளியஸ் இது, இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட நியூக்ளியஸ் இது. இதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள தூரம் தான் பாண்டிலேருந்து. எஸ் 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 எஸ். அப்போ பாண்டிலேருந்துக்கும் பாண்ட் ஆர்டருக்கு என்ன ரிலேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலா? இந்த ரிலேஷன்ல இருந்து, அதாவது இந்த டேபிளர் காலத்தில் இருந்து நம்ம முடிவுக்கு வந்தால் என்ன எழுதலாம்? பாண்ட் ஆர்டர் inversely proportional to bond length. Yes, bond length. சார் நமக்கு தெரியும். இப்போ n ட்ரிபிள் பாண்ட் என்னன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ரெண்டு நியூக்ளியஸும், நைட்ரஜனோட ரெண்டு நியூக்ளியஸும் பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸராக வந்துடும். ஏன்னா n ட்ரிபிள் பாண்ட் n 3 கயிறு வச்சு கட்டி இருக்கு அப்படின்னு புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, எஸ். அடுத்தது O டபுள் பாண்ட் O 2 கயிறு வச்சு கட்டி இருக்கு. அடுத்தது L சிங்கிள் பாண்ட் L, L சிங்கிள் பாண்ட் L, எஸ், ஒரு கயிறு வச்சு கட்டி இருக்கு. ஓகே, கயிறுகளோட எண்ணிக்கை கூட கூட நியூக்ளியஸ், சாரி, எஸ், இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் குறையும். எஸ் 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 எஸ். ஸோ பாண்ட் ஆர்டர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லெங்த். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் ரெண்டெண்ணம் தான் நம்ம படிப்போம் கெமிஸ்ட்ரியில், டயாமேக்னெட்டிக் அண்ட் பேராமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் பேடாக இருக்குது அப்படின்னா டயாமேக்னெட்டிக். ஆட் எலக்ட்ரான்ஸ், அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக். எஸ், இது ஒரு ஈஸி ட்ரிக் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ரிக்குக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா எலக்ட்ரான்ஸம். எலக்ட்ரான்ஸம் ஈவனாக வந்துன்னா டயாமேக்னெட்டிக், ஆடாக இருந்துன்னா பேராமேக்னெட்டிக். ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ஷன் என்னென்னா எலக்ட்ரான்ஸம் 16 வந்தாலும் எலக்ட்ரான்ஸம் 10 வந்தாலும் இந்த ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பர்னா டயாமேக்னெட்டிக் தான் வரணும், ஆனால் அது பேராமேக்னெட்டிக். ஓகே, எஸ். ஒரு சில ஸ்பீசிஸ் எழுதியிருக்கோம், அதோட எலக்ட்ரான்ஸம் கண்டுபிடிச்சு மேக்னெட்டிசத்தை எழுதுவோம். ஓகே, ஸ்பீசிஸ் ஹைட்ரஜன் H2, H2ல எலக்ட்ரான்ஸம் 2 அப்படிதானே? எலக்ட்ரான்ஸம் 2, 2ங்கிறது இரட்டை எண், ஈவன் நம்பர். ஸோ திஸ் இஸ் டயாமேக்னெட்டிக். H2 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்குது, அப்போ 1ன்னு அர்த்தம். சரியா? எஸ், 1ங்கிறது ஆடு நம்பர், பேராமேக்னெட்டிக். N2னா 14 எலக்ட்ரான்ஸம். எலக்ட்ரான்ஸம் 14 வந்துன்னா அது ஈவன் நம்பர், தட் இஸ் டயாமேக்னெட்டிக். N2 மைனஸ் 14 ப்ளஸ் 1 15. 15ங்கிறது ஆடு நம்பர், ஒற்றை எண், பேராமேக்னெட்டிக். N2 ப்ளஸ்னா 14லேருந்து ஒரு எலக்ட்ரான் குறைவு, 13 அர்த்தம். 13னாலும் பேராமேக்னெட்டிக். O2ங்கிறது எலக்ட்ரான்ஸம் 16 வரும். எலக்ட்ரான்ஸம் 16 வந்துன்னா அது என்ன மேக்னெட்டிக்காக இருக்கணும்? எலக்ட்ரான்ஸம் 16 வந்துன்னா அது டயாமேக்னெட்டிக்காக இருக்கணும், ஈவன் நம்பரு. ஆனால் எக்ஸப்ஷனில் வருது, விச் இஸ் ஆல்சோ பேராமேக்னெட்டிக். ஓகே, இதில் எல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்தது பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா என்னெல்லாம் வேணும்? நமக்கு ஃபார்முலா வேணும், அப்புறமா MO கான்ஃபிகரேஷன் வேணும். MO கான்ஃபிகரேஷன், மாலிகுலர் ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் தெரியணும். தெரிஞ்சாதான் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா வேணும். ஃபார்முலா தெரியும், ½ × Nb - Na. எஸ். ஆனால் அது எதையும் பயன்படுத்தாமல் நம்ம எலக்ட்ரான் சம்மை மட்டுமே யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இங்கே ஒரு லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன். ஓகே, எஸ், வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 குட்டி பிரமிடு ஒரே அளவில் வரைகிறோம். 2 குட்டி பிரமிடு ஒரே அளவு. இன்னொரு பெரிய பிரமிடு கொஞ்சம் பெருசாக வரைகிறோம். எஸ், இங்கே எலக்ட்ரான் சம் 20லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 20, இது 14, 14. கீழே பார்த்து வருவோம். 15, 16, 17, 18, 19, 20. அதுக்கு இணையாக இந்த பக்கம் போடுவோம். 14லேருந்து கம்மியாக 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இது போடுறதுல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே என்ன? எலக்ட்ரான் சம். எஸ், எலக்ட்ரான் சம். இனி பாண்ட் ஆர்டர் போட போகிறோம். பாண்ட் ஆர்டர் 14 வந்துன்னா 3, அது ஃபிக்ஸ்டு. இதுக்கு 14, 3 தான் ஃபிக்ஸ்டு. பிரமிடு கீழே பார்த்து வருது, அடுத்த நம்பர்ஸில் பிரமிடு கீழே பார்த்து வருது அப்படின்னா 0.5 வச்சு குறைக்கணும்.
15க்கு பிரமிடு கீழே பார்த்தா வருது. இப்போ 0.5 வச்சு குறைச்சா என்ன வரும்? 2.5. இதுக்கு என்ன தான்? 2.5 தான். இப்போ 13க்கு 15க்கு என்ன தான்? 2.5. அடுத்தது இதுக்கு 2, அது பார்த்தாலே தெரியும். 0.5 குறைக்கணும். இதுக்கு 1.5. இந்த எல்லாத்துக்குமே, அதாவது 1 2 3 4 இது எல்லாத்துக்குமே 1 1 3 5 7 9 19 இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன? 0.5 பாண்ட் ஆர்டர். இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே 0 4 8 20 இதுக்கு எல்லாமே பாண்ட் ஆர்டர் என்ன? 0. எஸ். நெக்ஸ்ட் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி, ஓகே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஒரு சில ஸ்பீசிஸோட பாண்ட் ஆர்டர்களை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். முதல் ஸ்பீசிஸ் என்னன்னா N2 மைனஸ். N2 மைனஸ்னா என்ன? N + N + 1ன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +1 தான். அப்போ என்னோட அட்டாமிக் நம்பர் 7 + 7 + 1 which is equal to எலக்ட்ரான் சம் எவ்வளவு? 15. 15 தான் N2 மைனஸோட எலக்ட்ரான் சம். எலக்ட்ரான் சம் 15னா பாண்ட் ஆர்டர் என்ன? 2.5. அப்போ N2 மைனஸோட பாண்ட் ஆர்டர் என்ன? 2.5. எஸ். நெக்ஸ்ட் N2 ப்ளஸ். N2 ப்ளஸ்னா N + N -1ன்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரான் குறைவுன்னு அர்த்தம். அப்போ 7 + 7 -1 which is equal to 13. 13னா எலக்ட்ரான் சம் 13. எலக்ட்ரான் சம் 13னா பாண்ட் ஆர்டர் 2.5. எஸ். லாஸ்ட் ஸ்பீசிஸ் O2. எஸ் O2னா 8 + 8 எலக்ட்ரான் சம் which is equal to 16. எலக்ட்ரான் சம் 16 வந்துனா பாண்ட் ஆர்டர் என்ன? 16 வந்துனா பாண்ட் ஆர்டர் 2. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.